யோசுவா 9ஆம் அதிகாரம். 1. யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெரிய சமுத்திரத்தின் கரையோரமெங்குமுள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்டபோது 2. அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். 3. எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்டபோது 4. ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து 5. பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. 6. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் தூரதேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களோடே உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். 7. அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோடே உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். 8. அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேயிருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். 9. அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு, உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரதேசத்திலிருந்து வந்தோம், அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும். 10. அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்திலிருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்த எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். 11. ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகளெல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வழிக்கு ஆகாரம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார், எங்களோடே உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொல்லச் சொன்னார்கள். 12. உங்களிடத்தில் வர நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழிப்பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தைச் சுடச் சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்து பூசணம் பூத்திருக்கிறது. 13. நாங்கள் இந்த திராட்சரச துருத்திகளை நிரப்புகையில் புதிதாயிருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிற்று. எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிற்று என்றார்கள். 14. அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கிக் கொண்டார்கள். 15. யோசுவா அவர்களோடே சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். 16. அவர்களோடே உடன்படிக்கை பண்ணி 3 நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். 17. இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் 3ஆம் நாளில் அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபிரா, பெயேரோ, கீரியாத்தேயாரீம் என்பவைகள். 18. சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களைச் சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். 19. அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. 20. கடுங்கோபம் நம்மேல் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணையினிமித்தம் நாம் அவர்களை உயிரோடே வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். 21. பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடிருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்கக்கடவர்கள் என்று பிரபுக்கள் அவர்களோடே சொன்னார்கள். 22. பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? 23. இப்பொழுதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராயிருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். 24. அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேசத்தையெல்லாம் உங்களுக்கு ஒப்புக்கொடுக்கவும் தேசத்தின் குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக அழிக்கவும் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். 25. இப்போதும் இதோ உமது கையிலிருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய்த் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். 26.
அப்படியே யோசுவா அவர்களுக்குச் செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கைக்கு தப்புவித்தான். 27 இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களைச் சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்திலிருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவுமாக்கினான். யோசுவா 10ஆம் அதிகாரம். 1 யோசுவா ஆயையை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்டபோது. 2 கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப்போல் பெரிய பட்டணமும் ஆயையைப் பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதின் மனுஷரெல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். 3 ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் எர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி 4 நாங்கள் கிபியோனைச் சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள், அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். 5 அப்படியே எருசலேமின் ராஜா எப்பிரோனின் ராஜா எர்மூத்தின் ராஜா லாகீசின் ராஜா எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லாச் சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதின்மேல் யுத்தம் பண்ணினார்கள். 6 அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலிலிருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆளனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை இரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். 7 உடனே யோசுவாவும் அவனோடே கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். 8 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். 9 யோசுவா கில்காலிலிருந்து இராமுழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். 10 கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தொரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கா மட்டும் மக்கெதா மட்டும் முறிய அடித்தார்கள். 11 அவர்கள் பெத்தொரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார், அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். 12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். 13 அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியைச் சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒருபகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. 14 இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 15 பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலிலிருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். 16 அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கெதாவிலிருக்கிற ஒரு கெபியில் ஒளித்து கொண்டார்கள். 17 5 ராஜாக்களும் மக்கெதாவிலிருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. 18 அப்பொழுது யோசுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரை வையுங்கள். 19 நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின்படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்கவொட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றான். 20 யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியுமளவும் சங்கரித்தார்கள், அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். 21 ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கெதாவிலிருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்திற்கு திரும்பி வந்தார்கள், இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. 22 அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். 23 அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எப்பிரோனின் ராஜாவும் எர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவுமாகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். 24
அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். 25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். 26. அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலமட்டும் மரங்களில் தொங்கினார்கள். 27. சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். 28. அந்நாளிலே யோசுவா மக்கெதாவை பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்து அதின் ராஜாவையும் அதிலுள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்குச் செய்தது போல மக்கெதாவின் ராஜாவுக்கும் செய்தான். 29. மக்கெதாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடுங்கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினான். 30. கர்த்தர் அதையும் அதின் ராஜாவையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்குச் செய்தது போல அதின் ராஜாவுக்கும் செய்தான். 31. லிப்னாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடுங்கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதின்மேல் யுத்தம் பண்ணினான். 32. கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அதை 2ஆம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்குச் செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டயக்கருக்கினால் அழித்தான். 33. அப்பொழுது கேசேரின் ராஜாவாகிய ஊராம் லாகீசுக்கு துணை செய்யும்படி வந்தான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான். 34. லாகீசிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதின்மேல் யுத்தம் பண்ணி 35. அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்குச் செய்தது போல அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளிலேதானே சங்காரம் பண்ணினான். 36. பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலர் அனைவருமாய் எபிரோனுக்கு புறப்பட்டு அதின்மேல் யுத்தம் பண்ணி 37. அதை பிடித்து எக்லோனுக்குச் செய்தது போல அதையும் அதின் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டயக்கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதிலுள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினான். 38. பின்பு யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடுங்கூட தெபீருக்கு திரும்பிப் போய் அதின்மேல் யுத்தம் பண்ணி 39. அதையும் அதின் ராஜாவையும் அதைச் சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டயக்கருக்கினால் அழித்து அதிலுள்ள நரஜீவன்களையெல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எபிரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவைகளின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதின் ராஜாவுக்கும் செய்தான். 40. இப்படியே யோசுவா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி 41. காதேஸ்பர்னேயா துவக்கி காச்சா மட்டும் இருக்கிறதையும் கிபியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தான். 42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 43. பின்பு யோசுவா இஸ்ரவேலனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா 11ஆம் அதிகாரம். 1. ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்டபோது அவன் மாதோனின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும் சிம்ரோனின் ராஜாவிடத்திற்கும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும் 2. வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும் 3. கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியரிடத்திற்கும் மலைகளிலிருக்கிற எமோரியர் ஏத்தியர் பெரிசியர் எப்பூசியரிடத்திற்கும் எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா சீமையிலிருக்கிற ஏவியரிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். 4. அவர்கள் கடற்கரை மணலைப் போல் ஏராளமான திரண்ட ஜனமாகிய தங்களுடைய எல்லாச் சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் இரதங்களோடும் கூட புறப்பட்டார்கள். 5. இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரியண்டையிலே ஏகமாய் பாளையமிறங்கினார்கள். 6.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களையெல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கக்கடவாய் என்றார். 7. யோசுவாவும் அவனோடே கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேரோம் ஏரியண்டையிலிருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். 8. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அவர்களை முறிய அடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத்மாயிம் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். 9. யோசுவா கர்த்தர் தனக்குச் சொன்னபடி அவர்களுக்குச் செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் இரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான். 10. அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதின் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது. 11. அதிலிருந்த நரஜீவன்களையெல்லாம் பட்டயக்கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசமுள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியால் சுட்டெரித்தான். 12. அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டயக்கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களைச் சங்காரம் பண்ணினான். 13. ஆனாலும் தங்கள் அரணிப்போடே இருந்த பட்டணங்களையெல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். ஆத்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டான். 14. அந்த பட்டணங்களிலுள்ள மிருகஜீவன்களையும் மற்ற கொள்ளைப் பொருள்களையும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீருமட்டும் அவர்களை பட்டயக்கருக்கினால் வெட்டி போட்டார்கள். சுவாசமுள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைக்கவில்லை. 15. கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. 16. இந்த பிரகாரமாக யோசுவா சேயீருக்கு ஏறிப்போகிற ஆலாக் மலைதுவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் இர்மோன் மலையடியில் இருக்கிற பாகால் காத் மட்டுமுள்ள அந்த முழுதேசமாகிய மலைகளையும் தென்தேசம் யாவையும் கோசேன் தேசத்தையும் சமனான பூமியையும் நாட்டுப்புறத்தையும் இஸ்ரவேலின் மலைகளையும் அதன் சமபூமியையும் பிடித்துக்கொண்டு 17. அவைகளின் ராஜாக்களையெல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். 18. யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்களெல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். 19. கிபியோனின் குடிகளாகிய ஏவியரைத் தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரரோடே சமாதானம் பண்ணவில்லை. மற்றெல்லா பட்டணங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்தார்கள். 20. யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படிக்கு அவர்களுடைய இருதயம் கடினமானதும் இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்துச் சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. 21. அக்காலத்திலே யோசுவா போய் மலைதேசமாகிய எபிரோனிலும் தெபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூடச் சங்கரித்தான். 22. இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார்கள். 23. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசமனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. Thank you. Bye from Daniel. Bye from Daniel.